இந்த வார திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் சென்னை 28. சென்னை 28ஓட முதல் பாகத்துல சாக்ஸ் அணில இருந்தவர்கள் சில வேலை காரணமா பிரிந்துடுறாங்களாம். இதனால 10 வருடங்களாக சிவா, நிதின், சத்யா, விஜய் வசந்த், அஜய், ராஜ், ஜெய், பிரேம்ஜி ஆகியோர் மட்டும் நெருக்கமான நண்பர்களாக பழகி வருகிறார்கள். இதுல ஜெய் பிரேம்ஜிக்கு மட்டும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில ஜெய்யும் நாயகன் சனாவும் காதலித்து வருகிறார்களாம். இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டவே நாகையோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்துல இவர்களது திருமணத்திற்காக ஏற்பாடுகள் நடைபெறுது. திருமண நிச்சயதார்த்தத்துக்கு தேனிக்கு தனது நண்பர்களுடன் செல்கிறார் ஜெய். அந்த ஊர்ல இவர்களை பிரிந்து சென்ற நண்பன் அரவிந்த் ஆகாஷை ஒரு அடிதடியில சந்திக்கிறார்கள். அப்போதுதான் அவருக்கும் அந்த ஊர்ல கிரிக்கெட் விளையாட்டுல பெரிய ஆளாக இருக்கும் வைபவுக்கும் பிரச்சனை என்று தெரிகிறது. தனது நண்பனுக்காக வைபவை எதிர்த்து முடிவு செய்கிறார்களாம். அதை இறுதிப் போட்டியில இவர்களை விளையாட செய்து வீழ்த்தி இறுதிப் போட்டியில வைபவ் அணியை எதிர்க்க தயாராகிறார்கள். இவர்களோட விளையாட்டை பார்த்து அதிர்ந்து போன வைபவ் அவர்களை அந்த போட்டியில இருந்து எப்படி வெளியேற்றுவது என்று திட்டம் போடுகிறார்கள். அதன்படி அந்த போட்டிக்கு முந்தைய நாள் பாட்டில நண்பர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து மனிஷா யாதவுடன் அவர்கள் நெருக்கமாக இருப்பது போன்று புகைப்படம் எடுத்து அவர்களை மிரட்டுகிறார்கள். இதனால் அவர்களும் வேறு வழியின்றி போட்டியிலிருந்து விலகி செல்கிறார்களாம். ஆனா வைபவோட நண்பன் ஒருவன் இவர்களோட போட்டோவை வெளியிட்டு வருகிறார். இது ஜெயோட காதலுக்கும் அவளுடைய அப்பாவான சிவாவுக்கும் தெரிய வர இவர்களது திருமணம் நின்று போகிறது. இதுல ஜெய் இந்த பிரச்சனை சமாளித்து நண்பர்களுடன் சேர்ந்து எப்படி தீர்வு கண்டார் என்பதை படத்தோட மீதிக்கிறது. சென்னை 6,28,000 முதல் பாகத்தை போலவே இரண்டாம் பாகத்தையும் ரொம்பவும் ஜாலியாகவும் ரகலியாகவும் கொண்டு சென்றிருக்கிறார் வெங்கட் பிரபு. கிரிக்கெட், அதை சுற்றி நடக்கும் போட்டி மனப்பான்மை, நட்பு, சென்டிமெண்ட், காதல், நகைச்சுவை என அனைத்தும் இந்த பாகத்துல தொடர்கிறது. பிரேம்ஜியை தவிர இந்த படத்துல நடித்திருக்க நாயகர்கள் அனைவரும் ஜோடி உண்டு. படத்துல ஜெய்க்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை அவர் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். மிர்ச்சி சிவாவுக்கு இது மிக்சியான ரீஎன்ட்ரி படமாக இருக்கும் என்று சொல்லலாம். வில்லனை போல் வரும் வைபவ் தேனி வட்டார வழக்கு பேச்சில மட்டுமல்ல, நடை, உடை, பணியிலும் திமிர் கலந்த அடாவடி இளைஞனாக நம் மனதுல பதிகிறாரு. முதல் பாதில சாக்ஸ் அணியை கடைத்தல தோறு கிடைக்கும் அணியோட சிறுவனாக வந்த ஹரிபிரசாத் இந்த படத்துல இளைஞனாக வந்து தனி முத்திரை பதிக்கிறார். சிவாவோட மனைவியாக வரும் விஜயலட்சுமி, நிதின் சத்யாவோட மனைவியாக வரும் கிருத்திகா, அஜய்ராஜோட மனைவியாக வரும் மகேஸ்வரி, ஜெயோட காதலியாக வரும் சனா, விஜய் வசந்தியோட மனைவியாக வரும் அர்ச்சனா கீர்த்தி ஆகியோரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடித்திருக்கிறார்கள். சொப்பன சுந்தரி பாடலுக்கு வந்து கவர்ச்சி அள்ளி தெளித்து இளைஞர்கள் கிரங்கடிக்கிறார் மனிஷா யாதவ். படாவா கோபியோட காமெண்ட்ரி ரசிகர்களுக்கு இருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை பிரமாதம். சொப்பன சுந்தரி பாடல் ஆட்டம் போட வைக்கிறது. யாதவோட ஒளிப்பதிவு சென்னையும் பசுமை நிறைந்த தேனியையும் சிறப்பாக படம் பிடித்துள்ளது. மொத்தத்துல சென்னை 6,28,000 இரண்டாம் இன்னிங்ஸ் கோப்பையை வெல்லும். மேலும் சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.